இந்த வீடியோ உங்களை ஒரு பிளாக் ஹோலை நோக்கி அழைத்து செல்லப் போகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் மிக பயங்கரமான ஒரு பொருள்தான் பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோலுக்கு நாமும் எமது பூமியும் சென்றால் என்ன நடக்கும் என்பதுதான் ஒரு மிக பயங்கரமான கற்பனையாகும். முதலில் ஒருவேளை நமது பூமியை ஒரு பிளாக் ஹோல் ஈர்த்தால் என்ன நடக்கும்? சில ஒளியாண்டுகள் இந்த பிளாக் ஹோலை நெருங்கி செல்லும் போது பூமியில் முதலில் என்ன நடக்கும் தெரியுமா? பூமியில் காணப்படும் பெரிய கடல்கள் மிகவும் உயர்ந்து பின்பு வற்றி வறளும் நிலைக்கு செல்லும். பிளாக் ஹோலை சில ஒளியாண்டுகள் நெருங்கும் போதே பூமியின் மற்ற பகுதிகளை விட பிளாக் ஹோலை நோக்கி இருக்கின்றதே அந்த பகுதி பிளாக் ஹோலை நோக்கி அதிகமாக இழுக்கப்படும். இதனால் அதிகமாக பூமியில் டைடல் ஃபோர்ஸ் எனப்படும் ஃபோர்ஸஸ் தோன்றும். இது இயற்கை பேரழிவுகளுக்கு வித்திடும். உலகம் முழுவதும் மிகப்பெரிய நிலநடுக்கங்கள், பாரிய எரிமலை வெடிப்புகள், ஒரே நேரத்தில் கடல்கள், கண்டங்கள் எல்லாமே சிதறடிக்கப்படுதல், வானிலை காலநிலை முற்று முழுதாக மாறுதல், பூமியின் எங்கோ ஒரு பகுதி உறைபனி, மற்ற பகுதி கொதிக்கும் வெப்பம், இவை எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த வேளையில் மனிதனுக்கும் ஏனைய விலங்குகளுக்கும் என்ன நடக்கும்? முதலில் மனிதன் என்பது, மனித சமூகம் என்பது முற்று முழுதாக உடைந்துவிடும். ஏனென்றால் இந்த சில ஒளியாண்டுகளுக்கு முன்பே மனிதன் இப்பொழுது உருவாக்கியுள்ள மின்சாரம், இணையம், செயற்கைக்கோள் அனைத்துமே செயலிழக்கும். எனவே மனித சமூகம் என்ற இப்பொழுது நாம் நிலைநாட்டி கொண்டிருக்கும் அது முற்று முழுதாக அர்த்தமற்றதாக மாறிவிடும். இன்னும் சில காலங்கள் கழித்து பூமி அந்த பிளாக் ஹோலை நெருங்கிக் கொண்டே இருக்கும் போது மனிதர்கள் உயிரை காக்க போராடுவார்கள். பேரழிவு அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். மனித உடலுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? பிளாக் ஹோலை நெருங்கும் போது ஒரு ஒளியாண்டு அளவில் சென்ற உடனேயே மனித உடல் நேரடியாக அந்த பிளாக் ஹோலின் ஈர்ப்பு விசைக்கு உட்படும். மனிதன் நின்றிருக்கும் நிலையில் கூட கால்கள் தலையை விட அதிகமாக இழுக்கப்படும். இதனால் உடல் மெதுவாகத்தான் நீண்டு கொண்டே செல்லும். இந்த நிகழ்வுக்கு ஸ்பெக்டிஃபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மனிதன் ஒரு நூல் மாதிரியாக மாறிவிடுவான். இந்த கட்டத்தில் எலும்புகள் உடையும், தசைகள் கிளியும், மூளை செயற்பாடு முற்றிலும் நிற்கும். மரணம் வலி இல்லாமல் ஏற்படும். மரணம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும். பூமியில் உள்ள மற்ற விலங்குகள், தாவரங்கள், கடல் உயிர்கள் எதுவுமே தப்ப முடியாது. சூரிய ஒளி குறைந்து சிந்தசிஸ் முற்றிலுமாக நிற்கும். தாவரங்கள் இறந்து உணவு சங்கிலி இல்லாமல் ஒளியும். கடல் உயிர்கள் அழிந்துவிடும். பூமியில் இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. இப்பொழுது ஈவான் ஹொரைசான் என்ற அந்த பிளாக் ஹோலின் ஈர்ப்பு அதிகமாக ஆரம்பிக்கும். அது பிளாக் ஹோல் ஆரம்பிக்கும் பகுதியை பூமி அடையும் போது எந்த உயிர் செயற்பாடும் பூமியில் இல்லை. பிளாக் ஹோலுக்கு பூமி தன்னந்தனியாக நுழைகின்றது. ஒரு நூல் மாதிரி நுழைகின்றது. அந்த எல்லையை கடந்த பின்பு பூமி என்ற ஒன்றே இல்லை. நேரம் கூட அங்கு அர்த்தம் இழந்துவிடும். வெளியிலிருந்து பார்க்கும் எவரும் பூமி என்ற ஒன்றை ஒருபோதும் அடையாளம் காண மாட்டார்கள். பூமி ஒரே புள்ளியில் நசுங்கி அணுமட்டத்திற்கு சென்றுவிடும். பூமி ஒருபோதும் திரும்பாது. ஆனால் இந்த பேரழிவு நிஜத்தில் நிகழ வாய்ப்பு இருந்தாலும் அது நமக்கு ஒருபோதும் தெரியாது. என்றாலும் இந்த பேரழிவில் உள்ள அனைத்து விவரங்களும் பிளாக் ஹோலில் எங்கோ ஏதோ ஒரு வடிவில் சேமிக்கப்பட்டு தான் இருக்கும். எனவே இந்த பிரபஞ்சத்தின் மிக புதிரான பிளாக் ஹோல் என்பதை பூமி நெருங்கினால் என்ன நடக்கும் என்ற கற்பனை தான் இது. இது மாதிரியான உங்களை சிந்திக்க தூண்டும் வானவியல் தொடர்பான இன்னும் வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்க.